ஹரஹர பார்வதி வதே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் இலத்தூர் சனீஸ்வர பகவானுடைய ஆலயத்தினுடைய அருகில் நம்முடைய ராமசாமி மகான் சித்தர் பெருமானார் இங்கே ஜீவசமாதியாகி கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய வம்சாவளிகள் தொடர்ந்து சிவபெருமானை குருவாக ஏற்று தன்னுடைய ஆத்மாவை ஜீவனாக ஒடுக்கி உலக மக்களுக்கு நிறைவான பேராற்றலை கொடுத்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ராமசுவாமியுடைய சித்தருடைய பீடத்திற்கு தற்பொழுது ஐயாவுடைய பாதகமலத்தில் தற்பொழுது பிரார்த்தனை செய்வதற்காக வருகை கொண்டிருக்கிறேன். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களில் இருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களும் உங்களுடைய தேடலுக்கான ஆற்றலையும் பேராற்றலையும் கொடுக்கக்கூடிய ஈசனாக இங்கே மகான்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் சித்தியாகும். ஆகவே அப்படிப்பட்ட நற்காரியங்களை சித்தருடைய வழியிலே நீங்கள் எடுத்துச் செல்கின்ற போது உங்களுக்கு அவர்கள் இந்த பிரபஞ்சத்தை தன்னுடைய முழுவதுமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இயக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க மகான்கள். ஆகவே அனைத்து அடியார்களும் ஒவ்வொரு சித்தர்பிடத்திற்கும் நீங்கள் சென்று அங்கே திருப்பணிகள், அங்கே பூஜைகள் மற்றும் அனைத்துக்கும் தேவையான பொருட்களை பக்தகோடி மகாஜனங்கள் நேரடியாக வருகை தந்து தொடர்ந்து அந்த நற்காரியங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்று மகிழ்ந்து வேண்டுகிறேன். மேலும் நம்முடைய தமிழ் மன்னர்கள் கட்டிய திருக்கோயில் திருப்பணி அன்னதான அறக்கட்டளையின் சார்பில் தென்காசி மாவட்டத்திலே 108 ஜீவ சமாதிகளை தொடர்ந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அதற்கான பணிகளிலே ஐயாவுடைய அழைப்பணி ஏற்ற அந்த பணியை தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். ஆகவே உலகம் கூடிய அனைத்து அடியார் பெருமக்களும் நீங்கள் அனைவரும் வருகை தந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நற்காரியங்களை செய்வதற்கு உங்கள் அனைவரையும் நம்முடைய அறக்கட்டளை சார்பாக அழைக்கிறோம். வாருங்கள். இந்த பீடத்தை தொடர்ந்து ஐயாவுடைய பாதத்திலே ஆத்மா தொடர்ந்து பூஜைகளை செய்து கொண்டிருக்கிறார். ஐயா ஆத்மா அவர்கள், சுப்பிரமணிய ஆத்மா அவர்கள் நம்முடைய சித்தருடைய பாதக பலத்தில் அவருடைய பூஜைகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற அவருக்கு அந்த பூஜை புனஸ்காரம் மற்றும் அனைத்து பணிகளுக்கும் அனைத்து அடியார் பெருமக்கள் வருகின்ற இப்பணிகளை நீங்கள் ஈடுபடுத்தி உங்கள் அனைவரையும் ஆலயத்தின் சார்பாக வரவேற்கிறோம். வாருங்கள் வாருங்கள். இந்த மகானுடைய சித்தர்பீடம் ஒரு நிழற்கூடை தகரக்கூடை அமைத்து தந்திட இங்கே துறை சார்ந்த அனைத்து அதிகாரிகளும் தயவு செய்து உங்களுக்குள் இருக்கின்ற பல போராட்டங்களை தூரவிட்டு மகான்களுடைய சன்னிதானத்தில் நடைபெறக்கூடிய நற்காரியங்களுக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து நல்ல காரியத்தை இந்த புண்ணிய பூமியிலே செய்வதற்கு மகான்கள் உங்களுக்கு உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள். அதை செய்ய வேண்டும் என்று மகிழ்ந்து வேண்டுகிறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். யாம்பற்ற இன்பம் பெருக வையகம்.